இப்போ சிபிஎன்எல்ல இமெயில் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணலான்றதை பார்க்கலாம். நீங்கள் உங்கள் ஹோஸ்டிங் எதில் ஹோஸ்டிங் வாங்கியிருக்கீங்களோ உள்ளே லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணி சிபிஎன்எல் வந்துடுங்க. சர்வீஸை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்துடும். பேக்கேஜை கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் பேக்கேஜை கிளிக் பண்ணிட்டு இமெயில் அக்கௌண்ட்டு இதை கொடுத்தீங்கனாலும் ஓப்பன் ஆகிடும். இல்லை அப்படி இல்லைனா லாகின் டு சிபிஎன்எல் அதை கொடுத்தீங்க உள்ளே வரலாம். இதில் இமெயில் அக்கௌண்ட்டு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிடுங்க. இதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டிங்கன்னா இதில் க்ரியேட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்கள் யூசர் நேம் நான் சும்மா டெமோ நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுற மாதிரி, எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஈஸியாகவும் புரிகிற மாதிரி பார்த்து யூசர் நேம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து ரெடி பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து கொஞ்சம் ஸ்மாலும் கேபிட்டல் லெட்டர். ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல் லெட்டர், அடுத்து ஸ்மால் லெட்டர், ஸ்பெஷல் லெட்டர், அப்புறம் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் வந்து ஒரு 16 இது வச்சுருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்குனால நான் அப்படி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ பாஸ்வேர்டு கொடுத்துடலாம். செட் நியூ பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு. இப்போ க்ரியேட் கொடுத்துடலாம். ஓகே, இது வந்து இப்போ வந்து நம்ம 1 GB வரைக்கும் தான் உள்ள ஸ்டோரேஜ் ஆகும், அதுக்கடுத்து உள்ளே ஆகாது. மெயில் வந்து வரவும் செய்யாது. அதனால் அப்போ போய் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். அது நீங்கள் க்ரியேட் பண்ணும்போதே காட்டியிருக்கோம். அப்படி இல்லைன்னா மேனேஜ் உள்ளே போயிடுங்க. மேனேஜ் உள்ளே போயிட்டு இதில் போய் மாற்றிக்கலாம். இல்லை அன்லிமிட்டடு வச்சுட்டிங்கன்னா அன்லிமிட்டடு வந்துடும். இல்லை ஒரு 5 GB அந்த மாதிரினா அதை கால்குலேட்டர் பண்ணிக்கோங்க. 1024ன்றது 1 GB. அப்போ 5 GBக்கு எத்தனை வரும்ன்றதை கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. எனக்கு 1 GB போதும், அதனால நான் விட்டேன். ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இதில் செக் இமெயில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, அது சேவ் கொடுத்துக்கோங்க. படித்து பார்த்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிடலாம். இந்த இதில் ஓப்பன் பண்ணுவான்னு கேட்குது. ஓகே, இதை வந்து நம்ம கான்ஃபிக் பண்ணுறது. இந்த இதில் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத கான்ஃபிக் பண்ணியிருக்கு. வேறு எதுலையாவது நம்ம கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். SMTPன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இதுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். இது ஃபுல்லாமே அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே வந்துடும். ஓகே, இது நமக்கு தேவையில்லை. ஓகே, மெயில் இது வந்துச்சுன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். நீங்கள் அனுப்புனது இங்கே வந்துடும். நம்ம மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா இந்த அம்புக்குறி தொட்டிங்கன்னா போதும். க்ரியேட் நியூ மெசேஜ்னு காட்டுது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணி உங்கள் மெயில் ஐடி யாருக்கு அனுப்பணுமோ அனுப்பலாம். இது வந்து சப்ஜெக்ட்டு. இதில் வந்து மெசேஜ் அனுப்பிக்கலாம். ஓகே, நம்ம மெயிலுக்கே வந்துடலாம். இது அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.